Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா strategy to clear TNPSC CTSE 2025 ஓகேங்களா. சோ நம்ம ஆல்ரெடி TNPSC CTSE 2025 கான tentative notification எப்போ வரும், tentative ஆன எக்ஸாம் டேட்ஸ் என்ன, சோ அதோட சிலபஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ சிலபஸ் என்னென்ன, சோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க. சோ அதெல்லாம் போய் கண்டிப்பா பாருங்க, அதை பார்க்காதவங்களாம். அடுத்தது நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அகாடமியில் என்னென்ன கிளாஸஸ் நடக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ மண்டேலேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு லாஸ்ட் டேட் ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான். ஸோ March 8. ஸோ யாராவது ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பர்சனலாக பிங் பண்ணுங்க, நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. ஸோ நமக்கு எல்லாமே சிலபஸ் தெரிஞ்சிச்சு, எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த டைமுக்குள்ள படிக்கணும், நான் அதுக்கு பிளான் எப்படி படிக்கணுங்கிற பிளானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கரெக்டுங்களா. ஸோ அடுத்தது என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் என்னன்னா we have 2 papers ஓகேங்களா, பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் 100 கொஸ்டின்ஸ், ஜெனரல் ஸ்டடிஸ் 75, ஆப்டிடியூட் 25. பேப்பர் 2 டெக்னிக்கல் 200 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது ஜஸ்ட் அண்ட் ஃபார் எலிஜிபிலிட்டி தான் ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம அதை வந்து கடைசியாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அப்போ என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் மென்டல் டெஸ்ட் சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ ஆப்டிடியூட் கூட நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டேன். இப்போ 2 தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம், ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ், ஒன்று சப்ஜெக்ட் பேப்பர் ஓகேங்களா. இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ நமக்கு இப்போ 2 பேப்பர் நம்ம 2ல ஸ்கோர் பண்ணணும் இப்போ ஓகேங்களா. ஸோ நமக்கு டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிறது 450. ஸோ 450 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஃபார் இன்டர்வியூ போஸ்ட்னா +60 யூ ஹாவ் 510 மார்க்ஸ் இருக்கு ஓகேங்களா. இப்போ இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம எடுக்கிறப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு 400+ நான் எடுத்தாதான் கண்டிப்பா என்னால எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த 400+ மார்க்ஸ் நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன், ஜென்ரல் ஸ்டடீஸ்ல அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் 84 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா இருக்கணும். சப்ஜெக்ட் பேப்பர்ல அவுட் ஆஃப் 200 183 கொஸ்டின்ஸ் கரெக்டா இருந்தீங்கன்னா தான் நீங்க வந்து 400 டச் பண்ண முடியும். சோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. சோ நீங்க இத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு படிக்கணும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து அந்த அளவுக்கு வராது அப்படின்னா நீங்க சப்ஜெக்ட் பேப்பர்ல ஃபுல்லு கரெக்டா ஆகணும். சோ அந்த அளவுக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ற அளவுக்கு நீங்க டீப்பா படிக்கணும் ஓகேங்களா. இதுதான் மெயின் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல கிளியர் பண்ணுவீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ என் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பிங் மீ பர்சனலி ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.